கமலா போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்துரு இன்னைக்கே தண்டனை கொடுத்துருவாங்கன்னு நான் நினைச்சேன். அடுத்த ஹியரிங்ல கண்டிப்பா தண்டனை கொடுத்துருவாங்க. மாப்பிள்ளையா அவரு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு. இனிமேட்டு அவர் என்ன சொல்லுவாரு ஏது சொல்லுவாருன்னு யோசிக்கிற மனநிலைமை எல்லாம் நம்ம இல்ல. சந்துரு, நீ வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இங்க வர வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். கதவு தட்டுற சத்தம் கேக்குது. கமலா சொல்றாங்க, ராதிகா யாருன்னு போய் பாரு. சந்துரு, நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன், போனை வச்சிடுறேன். இருங்க, வீடே அமைதியா இருக்கு, ரெண்டு பேரும் கேஷுவலா இருக்கீங்க. இந்த அம்மாவை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க, பெயில் கொடுக்கல. உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? செலிப்ரேஷன். கமலா சொல்றாங்க, பண்ணின தப்புக்கு அனுபவிக்கிறாங்க, இதுல நாங்க எதுக்கு கொண்டாடணும்? மனசுல குற்ற உணர்ச்சி இல்லாம ஏன் இந்த மாதிரி பேச முடியுது? கோபி ப்ளீஸ், குற்ற உணர்ச்சி இருக்க வேண்டியவங்களுக்கே இல்ல, எங்களுக்கு எதுக்கு இருக்கணும்? இந்த அம்மா மகாராணி மாதிரி வாழ்ந்தவங்க, இன்னைக்கு கோர்ட்ல குற்றவாளி கூண்டுல நிக்க வச்சு என்னையே அவங்களுக்கு எதிரா சாட்சி சொல்ல வச்சுட்டீங்கல்ல. உங்க ரெண்டு பேர்னால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டீங்க. பாருங்க கோபி, அதிகா நீ பேசினது போதும், நீ சொன்னதையெல்லாம் நான் கேட்டது போதும். இன்னைக்கு நான் சொல்றத மட்டும் கேளு போதும். அதிகா, நீ எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? வா. ஹலோ, இருங்க, நான் சொல்றத கேளுன்னு சொன்னேன். என்ன கோபி சொல்ல போறீங்க? இந்த கேஸ வாபஸ் வாங்குன்னு சொல்ல போறீங்களா? ராதிகா, அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த கேஸ எப்படி நடத்துறது, எங்க அம்மாவை எப்படி ஜெயில இருந்து கூட்டிட்டு வர்றதுன்னு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இப்படி அமைதியா இருக்கீங்களே, உங்களை பார்க்கத்தான் ரொம்ப பயமா இருக்கு. இந்த ரெண்டு பேரு கூட இந்த ஒரே வீட்டுல என்னால இருக்க முடியாது. கமலா சொல்றாங்க, அந்த வீட்டுக்கே போறீங்களா? அதுதான் உங்க பிளானா? கோபி சொல்றாரு, நோ, நான் எங்கேயும் போறது இல்ல, ஆனா நீங்க போறீங்க. இங்க ரெண்டு பேரும் வெளியே போங்க. கமலா சொல்றாங்க, என்ன சொன்னீங்க கோபி? இந்த ரெண்டு பேர் முகத்தையும் எனக்கு பார்க்க விருப்பமே இல்ல, நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. நாங்க ஏன் போகணும்? இது என்ன உங்க வீடா? ரூல்ஸ் எல்லாம் பேசுற அளவுக்கு எனக்கு தெம்பு கிடையாது. வீட்டை விட்டு வெளியே சொல்றேன், போகணும். இங்க இருந்து போயிருங்க. கோபி, என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ராதிகா, என்ன பேசுறேன், யாருக்கிட்ட பேசுறேன்னு அந்த அளவுக்கு தெளிவா இருக்கேன். வெளியே போங்க. கமலா சொல்றாங்க, நீங்க சொன்னா நாங்க போயிடணுமா? அப்படியெல்லாம் போக முடியாது. ராதிகா, நீ வா, வெளியே போங்கன்னு சொன்னேன். டாடி, என்னாச்சு? ஏன் டாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க போனா எனக்கு கவலை இல்லை, ஆனா மையு என் கூடவே இருக்கட்டும். ஐயோ, உன்னைய நான் பாத்துக்கிறேன். என்ன மையு, என் பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், நீ இங்க வா மையு. கமலா சொல்றாங்க, நல்லா இருக்கே கதை, ஆடு பகை குட்டி உறவா? ராதிகாவை வீட்டை விட்டு சொல்லிட்டு நடிக்கிறீங்களா? நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. கமலா சொல்றாங்க, நாங்க உங்க லைஃப நாசம் பண்ணல, உங்க அம்மா தான் ஒத்தாளா நாசம் பண்ணிட்டாங்க. உங்க அம்மாவை பத்தி பேசாதீங்க. பேசதாங்க செய்வேன், இப்போ உங்களுக்கு தெரியாது, ஆனா கோர்ட்ல தண்டனை கொடுப்பாங்கல்ல, அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு. வெளியே போகணுமாம்ல? வெளியே நாங்க எதுக்கு போகணும்? போக முடியாதுங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. வா ராதிகா, வா மையு, உள்ள வாங்க ரெண்டு பேரும். ராதிகா, அத்தை, வீட்டை விட்டு வெளியே போனா உள்ள போறீங்க, வெளியே போங்க. ஜெனி கிட்ட பாக்யா கேக்குறாங்க, செலியன் ஆபீஸ்க்கு போயிட்டான். நான் போயிட்டாரு ஆன்டி. அப்படியே அட்வொகேட்டை கூட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்துடுறதா சொன்னாரு. ஆன்டி, நான் வேணா வரட்டுமா? வேண்டாம் ஜெனி, குழந்தைய தூக்கிக்கிட்டு கோர்ட்டுக்கெல்லாம் வர வேண்டாம். ஆமா, சட்டையை மாத்திட்டு வாங்க மாமா. இல்லம்மா, நான் கோர்ட்டுக்கு வரல. ஏன் மாமா? அங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க சக்தி என்கிட்ட இல்லம்மா. ஆமா, கேஸ் விஷயம்லாம் நம்ம அட்வொகேட் பாத்துருவாரு. பார்த்து என்னம்மா இருக்கு, இன்னைக்கு என்ன தண்டனைன்னு அறிவிச்சிருவாங்க. அப்படிலாம் நடக்காது மாமா, எந்திரிச்சு வாங்க மாமா. வேணாம் பாக்கியா. எழில் சொல்றாரு, தாத்தாவை ஃபோர்ஸ் பண்ண வேணாமா, நம்ம போயிட்டு வந்துடலாம். பாக்யா எப்படியோ மாமனார்கிட்ட பேசி கிளம்ப வச்சிடுறாங்க. கமலா, கோர்ட்டுக்கு டைம் ஆயிருச்சு, ராதிகா இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரத்துல வான்னு சொல்றாங்க. ராதிகா வர்றாங்க. என்னடி, கோர்ட்டுக்கு நீ வரலையா? வரலம்மா. ஏன்? எனக்கு வரணும்னு தோணல. நல்லா இருக்குடி, அந்த பக்கம் ஒரு படையே திரண்டு வரும், அங்க நான் மாத்திரம் போய் தனியா நிக்கணுமா? அம்மா, நான் வரல, என்ன விட்டுரு. இன்னைக்கு கண்டிப்பா அந்த அம்மாவுக்கு தண்டனை என்னன்னு சொல்லிடுவாங்க, அத நீ பார்க்க வேண்டாமா? ஒரே குழப்பமா இருக்குமா? என்ன குழப்பம்?
நம்ம பண்றதெல்லாம் சரியா தப்பான்னு எனக்கு சரியா தெரியல. ஏண்டி, மாப்பிள்ள வீட்டை விட்டு போக சொன்னதுல பயந்துட்டியா? எல்லாம் நான் யோசிக்க கூட இல்லம்மா. அவர் பேசுறதெல்லாம் யோசிச்சா நம்ம அவ்வளவுதான். அப்புறம் என்னதாண்டி பிரச்சனை? அத்தைய, ஏண்டி பெரிய அத்தை இப்படிதாண்டி அந்த கொலகாரிய அத்தைன்னு சொல்ற உனக்கு மனசு வருது? கொஞ்சம் அமைதியா இரு. நம்ம இங்க இருந்து அவங்கள அனுப்புனதோட சரி. அத்தோட அமைதியா இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. சபாஷ் ராதிகா, இப்படிதான் இருக்கணும். பாதியிலேயே உங்க அம்மாவை கழட்டி விட்டுருணும். நான் எதுக்காண்டி இதெல்லாம் பண்றேன்? அந்த அம்மாவுக்கும் எனக்கும் முன் விரோதம் இருக்கா? உனக்காண்டி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன, போறதுக்கு இடமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்லாட்டி ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் அண்ணன் இருக்காண்டி, அவன் என்ன ராணி மாதிரி பார்த்துப்பான். ஏன் நான் அங்க போகாம இங்க இருக்கிறேன்? உன் புருஷன் என்னை கொன்றுவேன்னு சொன்னதுக்கும் அடிக்கிறேன்னு சொன்னதுக்கும் ஏன் நான் இங்க இருக்கணும்? எல்லாம் உனக்காண்டி தான். உன் வாழ்க்கைக்காண்டி தனி ஒரு ஆளா நின்னு நான் இங்க போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ எதை பத்தி யோசிக்காம இதெல்லாம் வேணுமான்னு கேக்குற. அம்மா, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்ப போறதெல்லாம் முடிய போறதே இல்லை. அதுக்கப்புறம் தான் உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்கும். அம்மா, நேத்து கோபி என்னென்னலாம் பேசினாருன்னு பாத்தீங்கல்ல. இதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்டனையும் கிடைச்சிருச்சுன்னா ஐயோ அவ்வளவுதான். அப்பனா வர்றியா ராதிகா? கோர்ட்டுக்கு போய் கேஸ வாபஸ் வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறம் மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க. மாப்பிள்ள வீம்புக்குன்னே கூட்டிட்டு வருவாங்க. 2 பேருமா சேர்ந்து உன்னை தினசரி டார்ச்சர் பண்ணுவாங்க. பரவாயில்லையா ராதிகா? உன் குழந்தைய கொன்ன மாதிரி உன்னையும் கொன்றுவாங்கடி. அதுவும் பரவாயில்லையா? உனக்கு அதுதான் வேணுமா? இவ்வளவுலாம் ஏமாலியா இருக்காத ராதிகா. இவ்வளவுலாம் அடுத்த ஆளுக்காண்டி யோசிக்காத. போ ராதிகா, போய் கிளம்பி வா. போன்னு சொல்றேன்ல, சீக்கிரத்துல வா. எனக்கு இருக்க கோபத்திலையும் வைராகியத்திலையும் பாதி கூட என் மகளுக்கு இல்லையே. வக்கீல் கிட்ட எழில் கேக்குறாரு, இன்னைக்காவது பாட்டிய வெளியே கொண்டுட்டு வந்துடலாம்ல சார்? என்னால முடியும் ட்ரை பண்றேன் எழில். பாக்யா மேடம் எங்க? அம்மா வெளியே போயிருக்காங்க சார், வந்துருவாங்க. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் உள்ள போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அதிகா, பாக்யாவை காணமே. நேரம் கேஸையே நடத்த போற மாதிரி குறுக்கையும் நெடுக்கையும் ஓடிக்கிட்டே இருப்பாளே. அம்மா, கொஞ்ச நேரம் பேசாம இருமா. பேசின பேச்சுக்கும் ஆடின ஆட்டத்துக்கும் மொத்த குடும்பத்துக்குமே இருக்கு. கமலாம்மா, அடுத்து நம்ம கேஸ் தான், உள்ள வாங்க. ஏய், அவங்க உள்ள போறாங்க. தாத்தா, ஒண்ணும் இல்ல, நீங்க கவலைப்படாம நில்லுங்க. தாத்தா, டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம், காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம நின்னுகிட்டே இருக்கீங்க. உங்க தாத்தா, ஏதாவது சாப்பிடலாம். இப்படியோ போற உசுறு தானே, பட்னியா கிடந்து போட்டோம். ஏன் தாத்தா இந்த மாதிரி பேசுறீங்க? கோபி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. ராமமூர்த்தி சொல்றாரு, வர்றான் பாரு. இவனை மாதிரி கல் நெஞ்சக்காரனை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லடா. பெத்த தாய் மேல பொய் புகார கொடுப்பானா? அவளுக்கு எதிரா சாட்சியும் சொல்லுவானா? இப்ப அவளுக்கு தண்டனை கிடைக்க போகுது. இவன்லாம் ஒரு மனுஷன். இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும்டா. பா, ஏய், இப்பான்னு வார்த்தை வந்துச்சு, இங்கே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருவேன் பாத்துக்க. தாத்தா, விடுங்க தாத்தா. செல்வி வந்திருக்காங்க. என்னாச்சு தம்பி, தீர்ப்பு சொல்லிட்டாங்களா? அக்கா, இன்னும் இல்ல. நீங்க ஏன்க்கா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அதனால வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல தம்பி. மனசே கேட்க மாட்டேது. அதான் வேகமா ஓடியாந்துட்டேன். ஆமா, பாக்யா அக்கா எங்க? அம்மா இன்னும் வரலக்கா. இந்த அக்கா வேற என்ன பண்ணுதோ. இப்படி ஒரு முக்கியமான நேரத்துல யாராவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்களா? எனக்கும் அதான்க்கா தெரியல. நீங்க அம்மாவுக்கு போன் பண்ணி பாத்தீங்களா? அக்கா, நான் பண்ணினேன்க்கா. அம்மா எந்த காலையும் எடுக்கல. என்னன்னு தெரியல. தம்பி, இப்போ ஒருக்கா போன் பண்ணி பாருங்க. இன்னும் கிளம்பி வாங்கன்னு சொல்லுங்க. ரெஸ்டாரண்ட் வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நேரத்துல அக்கா இங்க இருக்க வேண்டாமா? அக்கா, நம்ம எல்லாரோடவும் அம்மா தான் பாட்டிய வெளியே கொண்டுட்டு வர ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இந்த நேரத்துல வெளியே போயிருக்காங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான்க்கா இருக்கும். தம்பி, என்ன விஷயமா இருக்கும்? அக்கா, அதுல எனக்கு தெரியல. ஆனா அம்மா ஏதாவது செஞ்சாங்கன்னா காரணமா தான் இருக்கும். எழில், அடுத்து நம்ம கேஸ் தான். வாங்க உள்ள போலாம். தாத்தா வாங்க. நான் வரல. அவளை அப்படி பாக்குற சக்தி எனக்கு இல்ல. நான் இங்க ஓரமா உட்கார்ந்துருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. தாத்தா, உங்களை பார்த்தா பாட்டிக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ப்ளீஸ் உள்ள வாங்க. கோபி அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்று சீனாவின் நாணயம் யுவான். நாளை சந்திப்போம்.